ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், 3x3 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதோட ஜெனரலைசேஷன் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கலனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோட டாப்லயும் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம்? லாம்டா ஸ்கொயர் trace of A into lambda, determinant of A is equal to 0, alternative plus or minus sign, minus plus. அது 3x3 என்ன பார்த்தோம்? lambda cube, trace of A into lambda square, A11 plus A22 plus A33 into lambda, determinant of A is equal to 0. Sign alternative plus or minus, plus minus plus minus. Next, இப்போ வந்து n cross n மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம லாம்டா ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணோம். 3x3க்கு லாம்டா கியூப். இங்கே n cross n. அதனால லாம்டா பவர் n. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா s1 into lambda power n minus 1, s2 into lambda power n minus 2, and so on. Sn is equal to 0. ஓகேவா? இது S1, S2, Sn நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ் சைன், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அண்ட் சோ ஆன். லாஸ்ட் டேர்ம் என்னன்னு வரும் நமக்கு தெரியல. ஐதர் பிளஸ் ஆர் மைனஸ் வரும், டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட பொறுத்து மாறும். அதனால நான் இங்க என்ன போடுறேன்னா பிளஸ் மைனஸ் 1 the whole power n. ஓகே, இங்க n டிபெண்ட் பண்ணி இங்க 2x2க்கு இங்க பிளஸ் வந்திருக்கு, 3x3க்கு இங்க மைனஸ் வந்திருக்கு. என்ன டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும். அதனால -1 the whole power n into Sn. இப்ப Sனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Skங்கிறது இங்க என்னன்னா sum of the principal minors of order k. இதுதான் SK. SKனா sum of the principal minors of order k. S1னா என்ன அர்த்தம்னா sum of principal minors of order 1. S2னா sum of the principal minors of order 2. அதே மாதிரி Snனா sum of the principal minors of order n. இத 1 by 1 நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் ஏன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிரலாமா? ஃபார்முலா என்ன? லாம்டா பவர் 4, 4x4ங்கிறதுனால லாம்டா பவர் 4. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து s1 into லாம்டா 4 minus 1 ன்னு வரும். 4 minus 1னா 3 கியூப் டைரக்டா போட்டுக்கிறேன். s2 into லாம்டா ஸ்கொயர், s3 into லாம்டா, லாஸ்ட் டேர்ம் s4 is equal to 0. Plus or minus sign, minus, plus, minus, plus. ஓகேவா? இப்போ நம்ம S1, S2, S3, S4 இந்த நாலுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் S4 ஃபைண்ட் அவுட் பண்றேன். இதுல மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இத நான் இங்க சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் diagonal elements. ஓகேவா? இதுதான் பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். diagonal எலிமெண்ட்ஸும் ஒண்ணுதான். இதோட மைனர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த 4 டேர்மோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். S4 என்ன? S4ங்கிறது sum of principal minors of order 4. ஓகேவா? அப்ப இந்த S4 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் இந்த 4x4 மேட்ரிக்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கணும். ஏன்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 4x4 மேட்ரிக்ஸ்க்கு போடணும். 4x4 given மேட்ரிக்ஸே 4x4ங்கிறதுனால நம்ம ஹோல் மேட்ரிக்ஸே நம்ம எடுத்து டிட்டர்மினன்ட் எடுத்தாதான் அது 4x4 இருக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 2 0 0 2 1 0 0 0 0 3 0 0 0 1 4 is equal to இந்த தேர்ட் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, பேலன்ஸ்லாம் ஜீரோவா இருக்கிறதுனால இந்த தேர்ட் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தேர்ட் லைன் சூஸ் பண்ணா என்ன வரும்? 3 into இந்த லைனை சூஸ் பண்ணோம்னா இந்த காலமும் இந்த ரோவையும் கட் பண்ணிடுவோமா? இத கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன வரும்? 2 2 0 2 1 0 0 0 4 is equal to
3 into இதுல வந்து இந்த லைன் நான் இந்த ரோ சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்க 4 இருக்கு பேலன்ஸ் டேர்ம்லாம் 0வா இருக்கு அதனால இந்த லைன் சூஸ் பண்ணா into 4 into இந்த டேர்ம் வரும் equal to 2 2 2 1 அதாவது இந்த 4 சூஸ் பண்ணோம்னா இந்த லைனும் கட் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் இருக்க 2 2 2 1 அதுதான் இங்க வந்திருக்கு ஓகேவா இந்த 3 இது 4 இங்க இருக்கு இப்போ which is equal to 3 into 4 into இந்த வேல்யூ டைரக்டா போடலாமா 2 into 1 2 minus 4 அப்ப minus 2 வரும் minus 2 is equal to minus 24 S4 ஓட வேல்யூ என்னன்னா minus 24 ஓகேவா இப்போ இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா S3 S3ங்கிறது sum of principal minors of order 3 order 3ல இருக்கிறதோட நம்ம மைனர் பிரின்சிபல் எலிமெண்ட்ஸோட மைனஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் 2 சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த 2 சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ன எப்படி எழுதுவோம் இந்த லைனையும் கட் பண்ணிடுவோமா அப்ப கட் பண்ணா பேலன்ஸ் என்ன வரும் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வருமா அதை நாம சிம்பிளிஃபை பண்ணோம்னா is equal to 1 0 0 0 3 0 0 1 4 னு வரும் இத சிம்பிளிஃபை பண்ண 1 into 3014 அதாவது என்ன பண்ணிருக்கேன்னா இந்த லைனையும் நம்ம கட் பண்ணிட்டோம் ஏன்னா இங்க 1 சூஸ் பண்ணிருக்கோம் அதனால இது ரெண்டும் கட் ஆச்சுன்னா 3014 அதுதான் இங்க வந்திருக்கு இத சிம்பிளிஃபை பண்ணலாம் 3 into 4 12 இந்த டேர்ம் 0 அதனால 1 into 12 12 ஆன்சர் வந்து 12 then next term இது நான் இப்ப இந்த டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டேர்ம் 1 சூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா இந்த காலமும் இந்த ரோவும் கட் ஆயிடும் அப்ப ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நான் டிட்டர்மினன்ட்ல எழுதுறேன் 2 0 0 0 3 0 0 1 4 is equal to 2 into 3 0 1 4 equal to 3 4s are 12 2 24 ஓகேவா நெக்ஸ்ட் டேர்ம் இங்க 3 எடுத்துக்கிறேன் இந்த லைனும் கட் பண்ணிடுவோமா அப்ப பேலன்ஸ் என்ன வரும் 2 2 0 2 1 0 0 0 4 இந்த வேல்யூ வருமா இந்த லைன் 4 இந்த 4 எடுத்துக்கிறேன் இந்த 4 எடுத்தோம்னா இந்த லைனும் கட் ஆயிடும் அப்ப 2 into 1 2 minus 4 அப்ப minus 2 into minus 8 நான் டைரக்டா போட்டிருக்கேன் அது மாதிரி ஃபைனல் டேர்ம் இந்த டேர்ம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்ப என்ன கட் ஆகும் அப்ப இந்த லைனையும் கட் பண்ணிடுவோமா இப்ப கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன வரும் 2 2 0 2 1 0 0 0 3 இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் இந்த லைன் சூஸ் பண்ணிக்கிறேன் 3 இந்த லைனும் கட் ஆயிடும் அப்ப 2 into 1 2 minus 4 minus 2 is equal to minus 6 ஓகேவா இப்ப இந்த 4 காம்பினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதாவது பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த எலமெண்ட் இந்த நாலுத்துக்குமே நம்ம மைனர் கண்டுபிடிக்க போறோம் ஆஃப் ஆர்டர் 3 அதாவது இந்த லைனும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வர்ற இது இருக்குல்ல 3 cross 3 வருதா அந்த காம்பினேஷன்ல இருக்கிற நாலுத்தையும் நான் எழுதியிருக்கேன் இந்த லைனை கட் பண்ணிட்டோம்னா இந்த 3 வரும் இந்த செகண்ட் இந்த இதை 1 கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது வரும் அதே மாதிரி தேர்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஒன்னுக்கு இதே மாதிரி 4 காம்பினேஷன்ல வரும் அந்த 4 காம்பினேஷனையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் இப்போ இதை நாலுத்தையும் ஆட் பண்ணணும் ஏன்னா சம் ஆஃப் பிரின்சிபல் மைனர்ஸ் தானே ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்ப இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் S3 அப்ப S3 is equal to 12 plus 24 minus 8 minus 6 which is equal to 22 okay அப்ப S3 ஓட வேல்யூ என்னன்னா 22 நெக்ஸ்ட் வந்து S2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் S2ங்கிறது என்னன்னா sum of the principal minors of order 2 இப்ப இது வரைக்கும் நம்ம நார்மலா என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு லைன் தான் நம்ம யூசுவலா கட் பண்ணுவோம் எந்த இதுக்கு மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அந்த லைனை நம்ம அந்த ரோவையும் அந்த காலமையும் கட் பண்ணுவோம் பேலன்ஸ் வர்றதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மைனர் வேல்யூ இது வந்து சில பேருக்கு புதுசா இருக்கும் இப்ப நான் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா
2 லைன்ஸ் நான் கட் பண்ண போறேன். யூசுவலா நம்ம 1 லைன் கட் பண்ணுவோம். இங்க நான் 2 லைன்ஸ் கட் பண்ண போறேன். இது நான் ஒரு காம்பினேஷனா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன காம்பினேஷன் எடுத்துக்கிறேன்னா 1,2ங்கிற காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்க்கு 1,3ங்கிற காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1,4 2,3 2,4 அப்புறம் 3,4 இந்த 4 காம்பினேஷனையும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். அதாவது இந்த ரெண்டு இந்த 1ங்கிற ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் இதெல்லாம் 4த்தையும் நான் கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் கட் பண்ணோம்னா இப்ப பேலன்ஸ் இங்க என்ன வருது 3014 வருதா? இதுதான் 2x2 மைனர். அதாவது இந்த ரெண்டு இதையும் கட் பண்ணி நம்ம வருதா? இதுதான் ஆர்டர் 2. S4ல என்ன பார்த்தோம்? 4x4க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம். S3ல 3x3க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம். அதே மாதிரி S2ல நம்ம 2x2க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதனால 2 ரோஸ் 2 காலம் இங்க கட் பண்றோம். ஓகேவா? இப்ப இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன வரும்? 3014. இதுதான் இதோட வேல்யூ. which is equal to 3 into 12 minus 0 12. அதே மாதிரி இங்க 1,3னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் ரோவும் சூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலமும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் காலம் என்ன வரும்? 1004 1004. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா is equal to 4. ஏன்னா இந்த டேர்ம் 0 வர்றதுனால இங்க அகைன் இங்க 14 எடுத்திருக்கேன். 14ங்கிறது first one and fourth one, first column and fourth column. அப்ப அதோட வேல்யூ என்ன வரும்? 1003. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 1 into 3 இது 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் 2,3 2004 8. நெக்ஸ்ட் 2,4 எடுத்துக்கிறேன். 2003 equal to 6. Next 3,4 third row and fourth row choose பண்றோம். அதே மாதிரி third column and fourth column. இப்ப இதோட மைனர் வேல்யூ என்ன வரும்? 2221. 2 minus 4 equal to minus 2. இப்ப இந்த 6 மைனஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ தான் S2. வேல்யூஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? S2 is equal to 12 plus 4 plus 3 plus 8 plus 6 minus 2 is equal to 31. அப்ப S2 ஓட வேல்யூ என்னன்னா 31. நெக்ஸ்ட் S1 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? S1ங்கிறது என்ன? சம் ஆஃப் பிரின்சிபல் மைனர்ஸ் ஆஃப் ஆர்டர் 1 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆர்டர் 1ங்கிற போது என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேர்மோட மைனர் ஆஃப் ஆர்டர் 1ன்னா அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ அதுக்குள்ள வந்து 1x1 எலிமெண்ட் தான் இருக்கணும். இதுவே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான். இதோட மைனர் வந்து 1x1 இருக்கணும்னா இந்த எலிமெண்ட் தான் வரும். ஓகேவா? வேல்யூ என்ன வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 which is equal to 2. ஓகேவா? அதே மாதிரி சிமிலரா நெக்ஸ்ட் இந்த 1 சூஸ் பண்ணோம்னா அதுக்கு என்ன வரும்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 is equal to 1. அதே மாதிரி தேர்ட் டேர்முக்கு எடுக்கிறேன். ஏன்னா ஆர்டர் 1ங்கிறதுனால 1x1 இருக்கணும். லாஸ்ட் டேர்ம் என்ன 4 is equal to 4. இப்ப S1ங்கிறது மைனர் ஆஃப் ஆர்டர் 1ங்கிறதுனால 1x1க்கு மைனர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி S2னா 2x2ல மைனர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். என்னென்ன காம்பினேஷனோ அது எல்லாமே எழுதியிருக்கோம். அதே மாதிரி 3x3 மைனர் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் S3க்கு யூஸ் பண்ணிருக்கோம். 4x4 மைனர் ஃபைண்ட் அவுட் பண்றதை S4க்கு யூஸ் பண்ணிருக்கோம்.
சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்க பாருங்களேன், S4க்கு ஒன்னே ஒரு மைனர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனா S3க்கு எத்தனை மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 4 மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனா S2க்கு எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 6 மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது S1க்கு 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எத்தனை வரும்? சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகி நான் ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கங்க. பிரின்சிபல் மைனஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கா? அதனால 4C1, அதாவது 1 cross 1 ஆர்டர் 1ல எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காம்பினேஷன் எவ்வளவு இருக்கும்னா 4C1 which is equal to 4. அதே மாதிரி ஆர்டர் 2க்கு வேணும்னா 4C2. 4C2னா என்னன்னு நமக்கு தெரியும். 4 into 3 divided by 2 into 1 is equal to 6. நெக்ஸ்ட் ஆர்டர் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும்னா இது 4C which is equal to 4. அதே மாதிரி 4C4னா வேல்யூ 1. அதாவது இது என்ன எழுதியிருக்கேன்னா 4 6 4 1ங்கிறது என்ன நம்பர்னா டோட்டல் எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது. S1க்கு எத்தனை மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 4 மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? அதே மாதிரி S2க்கு எத்தனை மைனர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? டோட்டலா 6 மைனர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். S3க்கு எத்தனை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 4 மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். S4க்கு வந்து ஒரு மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதுதான் இது. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு தெரியலன்னா இந்த இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு டேர்ம்ஸ் வருது அப்படின்னு நமக்கு தெரியும். S1க்கு நம்ம இங்க ஆட் பண்ணல வேல்யூ. S1க்கு வேல்யூ ஆட் பண்ணிடவா? S1 is equal to 2 just add பண்றேன் 3 plus 4 is equal to 10. ஓகேவா? இதுதான் S1 வேல்யூ. S1 வேல்யூ 10. இது பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? 2 plus 1 plus 3 plus 4ங்கிறது அப்படியே இந்த எலமெண்ட் என்னது? பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் which is equal to இதுதான் என்னது? S1 தான் என்ன? trace of A. இதை தான் நான் 2x2லயும் 3x3 மேட்ரிக்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் trace of Aன்னு சொன்னேன்னா அதுதான் இது. ஓகேவா? S1 நீங்க செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணவே தேவையில்லை. trace of Aக்கு இது ஈக்குவலா தான் இருக்கும். அதனால தான் ப்ரீவியஸ் இதுலலாம் நான் trace of Aன்னு சொன்னேன். which is equal to இதை நம்ம trace of Aன்னு கூட எழுதலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் S4 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, S4ல ஹோல் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம். ஹோல் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு இதை நம்ம யூஸ்வலா சொல்லுவோமா? அதனாலதான் ப்ரீவியஸ் ஃபார்முலாஸ்ல 2x2லயோ 3x3லயோ நம்ம ஃபார்முலால என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன எழுதியிருந்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதியிருந்தோம். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு வர்ற ஈக்குவேஷன் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அவ்வளவுதான் சம். போடலாமா? லாம்டா பவர் 4 மைனஸ் S1ஓட வேல்யூ என்ன? S1ஓட வேல்யூ 10 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 10 into lambda cube plus S2 வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 31. இங்க S3 22வா? (31 lambda square minus 22 lambda plus S4 ஓட வேல்யூ minus 24ங்கிறதுனால minus into plus minus is equal to 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த 4x4 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching.